விஷ்ணு, விஷ்ணுவை காணவில்லை. எங்கு சென்று இருப்பார்? நியதி என் சகோதரன் விஷ்ணுவை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இங்கு வைகுண்டத்தில் நியதியின் சகோதரன் சுக்ராச்சாரியார் விஷ்ணுவை வெளியில் போக விடாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். நியதியை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. ஆமாம், நியதி விஷ்ணுவின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். காதல் எனும் மொட்டு மலர்வதற்கு முன் வாடிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. நாம் உடனே நியதியை சந்தித்து அவளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். சரி, வாருங்கள், புறப்படலாம். பஞ்சவடியிலிருந்து யாரையோ நீ தேடிக்கொண்டு வருவது போல் தெரிகிறது. ஆமாம், விஷ்ணுவைத்தானே தேடுகிறாய்? ஏதோ முக்கியமான காரியத்திற்காக அவர் வெளியே சென்றிருக்கிறார். அப்படியா? தாங்கள் யாரென்று தெரிந்து கொள்ளலாமா? நான் விஷ்ணுவின் சகோதரி. நீங்கள் விஷ்ணுவின் சகோதரியா? நான் இவளுடைய தோழி. என்ன, விஷ்ணுவை ஏற்கனவே உனக்கு தெரிந்தது போல் தெரிகிறது. உனக்கு விஷ்ணுவை எப்படி தெரியும்? சிறிது காலமாக எனக்கு அறிமுகமானார். நன்றாக கதைகள் எல்லாம் சொல்லுவார். அப்போ நீ நியதியா? ஆம், என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சதா சர்வ காலமும் விஷ்ணுவிற்கு உன்னை பற்றிதான் பேச்சு. அது மட்டுமா, மூச்சுக்கு 300 முறை நீ அழகானவள், அறிவானவள் என்று அடிக்கடி உன்னை பற்றிதான் பேச்சு. அதை கேட்டு கேட்டு நாங்களே உன்னை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பில் மிகவும் ஆவலாக இருந்தோம். ஒரு ஆண்மகன் திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண்ணை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் காதல் வளையத்தில் சிக்கிக் கொண்டான் என்று அர்த்தம். என்ன, அங்கே இருந்தானா? ஆமாம் தாயே, அந்த விஷ்ணு வைகுண்டத்தில் சிரித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான். அப்படியென்றால் தாயே, நியதி தன் தோழிகளைத்தான் சந்தித்து விட்டு வருகிறாள் என்று பாதுகாப்பிற்கு சென்ற அரக்கர்கள் கூறினார்கள். அப்படியா? தாயே, நீங்கள் நியதியை கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள்? எதற்காக கேட்கிறாய் சுக்ரா? நியதி தன் தோழிகளை சந்தித்து திரும்பும் பொழுது அவள் முகத்தில் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? மகனே, ஒவ்வொரு தாய்க்கும் தங்கள் பிள்ளைகள் மீது எப்போதும் கவனம் இருக்கும். நான் நியதியிடம் அவள் வயதுக்குண்டான மாற்றங்களை தான் கண்டேன்.
வித்தியாசமாக எதுவும் பார்க்கவில்லையே சுக்ரா. அப்படியென்றால் நமது சந்தேகம் தவறாக கூட இருக்கலாம். நியதியின் மாற்றங்கள் அவள் வயதிற்குண்டான மாற்றங்களே. இனி நாம் கவலைப்பட அவசியமில்லை. எப்படி எழுதலாம்? என் இதயத்தில் இருப்பவளே, என் இதயத்தில் இருப்பவளே, இப்பொழுதே மனைவி என்று உரிமை கொண்டாடுகிறாரே என்று நினைத்து இந்த கடிதத்தை படிக்காமல் போய்விட்டால் எப்படி தொடங்குவது? என் அண்ணனுக்கு காதலை சரியாக சொல்ல வரவில்லையா? இல்லை, சரியாக எழுத வரவில்லையா? வீணாகும் தாமரை இலைகளின் எண்ணிக்கை எத்தனை என்று பாருங்கள். கெட்ட அரக்கர்களை அழித்துவிடும் மகாவிஷ்ணுவின் கரத்தால் ஒரு சிறிய காதல் கடிதத்தை கூட எழுத முடியவில்லையே. நீங்கள் என்னை பரிகாசம் செய்தது போதும். என் தேவிக்கு காதல் கடிதம் எழுதுவது ஒன்றும் எனக்கு சிரமமாக தெரியவில்லை. ஆனால் அவர்களை எப்படி அழைப்பது என்பதுதான் புரியவில்லை. என் அண்ணன் சொன்ன வார்த்தை காதில் கேட்டதா கலைமகளே? உலகத்தை உருவாக்கியவர், கோடான கோடி உயிர்களுக்கு பெயர் சூட்டியவர், பாதுகாக்கும் தெய்வத்திற்கே இப்போது காதலை சொல்ல தெரியவில்லையா? எழுத்திற்கு தலைவியாக இருக்கும் சரஸ்வதி தேவி, நீங்கள் நினைத்தால் இப்போது என் அண்ணனுக்கு உதவலாமே. நிச்சயமாக அது என் பாக்கியம். நான் எழுத்தின் முதல் தேவதை. ஆனால் அவரோ அந்த எழுத்தையே உருவாக்கியவர். இருப்பினும் எங்கள் இருவருக்குமே லக்ஷ்மி தேவிக்கு காதலை எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. ஆமாம் சரஸ்வதி தேவி, நம் அறிவு மொத்தத்தையும் ஒன்றாக்கி நியதி அண்ணனின் காதலை புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு அற்புத சொல்லை உருவாக்க வேண்டும். தேவி பார்வதி, தேவி சரஸ்வதி, என் அருமை சகோதரிகளான நீங்கள் இருவரும் எனக்கு உதவி செய்ய போகிறீர்களா? ஆமாம் அண்ணா,
நீங்கள் எழுதும் கடிதத்தை விரைந்து எழுதி முடித்தால்தானே உங்கள் காதல் லக்ஷ்மி தேவிக்கு புரியும். அதற்கு பின்தானே நீங்கள் இணைய முடியும். அதை பார்த்துத்தானே நாங்கள் ஆனந்தமடைய முடியும். அந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இருவரும் இங்கு இருந்து எனக்கு தொல்லை கொடுக்க கூடாது. நான் என் வேலையை செய்ய வேண்டும். உடனே புறப்படுங்கள். நாங்கள் சொல்வதை சொல்லிவிட்டோம். பிறகு உங்களுடைய விருப்பம். தேவி, பிரியத்தமை, உங்கள் உதவி அவருக்கு தேவையில்லை. அதனால் போக வேண்டாம். மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் விலகியே இருந்தாலும் விருப்பத்தோடுதானே இருக்கிறார்கள். அவர்கள் இருவரின் எண்ணங்கள் நெருக்கமாக இருக்கிறது. இருவருக்கும் நடுவே பரிபூர்வமான காதல் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவதைகளாக இருந்தாலும் நாம் மூன்றாவது ஆள். அதனால் தலையிடக்கூடாது. விஷ்ணு தன் தயக்கத்தின் மூலமாக, தடுமாற்றத்தின் மூலமாக சகல லோகத்திற்கும் ஓர் செய்தியை சொல்லப் போகிறார். செய்தியா? ஆம், விஷ்ணுவும் லக்ஷ்மியும் உலகத்திற்கு சொல்லப் போவது புதிய செய்தி. பிரிவென்பது உண்டானால்தான் காதலர்களுக்கு நடுவே அன்பும் உறவும் அதிகமாகும் என்ற செய்தி. அதற்காகவே இந்த பிரிவு. அதை அங்கே வை. இல்லை, இதை இப்படி வைக்க வேண்டும். சரி, இதை எடுத்துச் செல். சுவாமி, உங்களின் யாகம் எப்போது முடியும்? கியாதி, உனக்கு தெரியாதா? எந்த கடவுளை நினைத்து யாகத்தை நடத்துகிறோமோ அந்த கடவுளின் மனம் நிறைவடையும் போதுதான் யாகம் முடிவு பெறும். சுவாமி, கடவுளின் மனம் எப்போது நிறைவடையும்? காலம் நேரம் எல்லாம் நிர்ணயம் செய்ய முடியாது. கடவுளின் மனம் நிறைவு பெறும் வரை யாகம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும். செல்லுங்கள். சொல் கியாதி, என்ன சொல்ல போகிறாய்? இது வெறும் வார்த்தை இல்லை, நம் மகளின் வாழ்க்கை. நம் மகளின் வாழ்க்கையா? அதை பற்றி பேசியே ஆக வேண்டும். உடனே சொல். நமது மகள் நியதி வளர்ந்து வாலிப வயதை தொட்டுவிட்டாள். அவளை பற்றி ஏதாவது நினைத்து பார்த்தீர்களா? வளர்ந்து நிற்பதை பார்த்து நீ பயந்து விட்டாயா என்ன? அவள் குழந்தை. ஆமாம், அவள் என்ன பச்சை குழந்தையா? தொட்டிலில் போட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? கியாதி, தேவையற்ற பேச்சால் யாகத்திற்கு தொந்தரவு தர வேண்டாம். நடக்க வேண்டிய நேரத்தில் நம் மகளின் திருமணம் நிச்சயம் நடக்கும். நடக்கும் நடக்கும். மறுப்பு சொல்லாமல் நம் மகன் சுக்ராச்சாரியாரின் பேச்சை கேட்டால் நியதியின் திருமணம் நிச்சயம் நடக்கும். சுக்ராச்சாரியாரின் பேச்சா? என்ன அது? ஆமாம் சுவாமி, சுக்கிரன் நியதிக்காக ஒரு வரனை பார்த்திருக்கிறான். பார்த்த வரன் பலசாலியாம், மிகவும் செல்வம் படைத்தவராம். அப்படியா? யார் அது? அவர் அவர் அரக்க குலத்தை சேர்ந்த. கியாதி, நான் கூறுவதை கேள் கியாதி. என் மகள் சர்வ லட்சணம் கொண்ட தேவதை. அவளை எக்காரணம் கொண்டும்
தர்மத்தை மீறி வாழும் அரக்கர்களுக்கு கட்டித்தரவே மாட்டேன். அப்பாவாக நீங்களும் வரன் தேட மாட்டீர்கள். அண்ணன் தேடித் தரும் வரனிற்கும் கட்டித்தர மாட்டேன் என்கிறீர்கள். அப்படி என்றால் நம் மகளுக்கு திருமணமாகும் பாக்கியமே வராதா? வராமல் போகுமா? என் மகள் அழகு தேவதை, அற்புதமாக பிறந்தவள். அவளுக்காக பிறந்தவனை நானே தேடி கண்டுபிடித்துக் கொள்கிறேன். என் மகளுக்காக நான் பார்க்கும் மாப்பிள்ளை 7 லோகத்தையும் வென்ற வீரனாக இருப்பான். நற்குணங்கள் கொண்டவனாக இருப்பான். அவன் பரம ஞானியாக இருப்பான். கருணை கடலாக இருப்பான். என் மகளை தன் இதயத்தில் வைத்து பூஜிப்பவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனைத்தான் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த இந்த பிருகு முனிவன் தன் மகளுக்கு கணவனாக கொண்டு வருவான். ஒரு தாயாக என் விருப்பம் அதுவே. நடந்தால் மகிழ்ச்சி. அப்பாடா, கோடான கோடி ஜீவராசிகளின் தலையெழுத்தை எழுதுவதை விட இந்த காதல் கடிதத்தை எழுதுவது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இருந்தாலும் அழகாக எழுத வேண்டும். தாமரை இலை மேலே தாமரை முகமாக மலர்பவளே, எப்பொழுது நீ என் அருகில் வருவாய்? எப்பொழுது என் காதலை அறிவாய்? உனக்காக என் காதல் காத்திருக்கிறது. உன்னை பார்க்காத ஒவ்வொரு கணமும் ரணமாக தெரிகிறது. நாளை நீ என் காதல் வனத்திற்கு வருவாயா? என் மனதுக்குள் வந்தவளே, எப்பொழுது என் வைகுண்டத்திற்கு வரப்போகிறாய்? எப்பொழுது முன்பு போல் என்னோடு சேர்ந்து வாழப்போகிறாய்?